பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, சில மனுக்களை உங்களிடம் தருகிறேன். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, சில மனுக்களை உங்களிடம் தருகிறேன். கிருபையால் ரட்சித்தீரே, உயிரையும் கொடுத்தீரே. உயிரையும் கொடுத்தீரே, மறவாமல் ஏற்றுக்கொள்ளும், என்னை மறவாமல் ஏற்றுக்கொள்ளும். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, சில மனுக்களை உங்களிடம் தருகிறேன். கிருபையால் ரட்சித்தீரே, உயிரையும் கொடுத்தீரே. மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளும், என்னை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளும். பிரசன்னம் வேண்டும் தேவனே, பிரசன்னம் தாரும் தேவனே. இந்த 2025 பிரசன்னம் வேண்டும் தேவனே, பிரசன்னம் தாரும் தேவனே. கிருபையால் ரட்சித்தீரே, உயிரையும் கொடுத்தீரே. மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளும், என்னை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளும். உங்க ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யணும், உங்க பாதம் அமர்ந்து உங்க குரலை நான் கேட்கணும். எல்லாரும் சொல்லலாமா? உங்க ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யணும், உங்க பாதம் அமர்ந்து உங்க குரலை நான் கேட்கணும். மகிமைய பார்க்கணும், உங்க அன்பில் நான் மகிழணும். மகிமையை பார்க்கணும், உங்க அன்பில் நான் மகிழணும். கிருபையால் ரட்சித்தீரே, உயிரையும் கொடுத்தீரே. மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளும், என்னை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளும். கிருபை வேண்டும் தேவனே, கிருபை தாரும் தேவனே. இந்த வருடம் முழுவதும் கிருபை வேண்டும் தேவனே, கிருபை தாரும் தேவனே. கிருபையால் ரட்சித்தீரே, உயிரையும் கொடுத்தீரே. மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளும், என்னை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளும். பரலோக தந்தையே, இந்த 2025 முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. வார்த்தையாகிய தெய்வமே, நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவரே இயேசு சுவாமி, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சுவாசமாயிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆமாப்பா, இன்றைக்கு நாங்கள் சுவாசிப்பதற்கு
எங்களுக்கு உம்முடைய வார்த்தை தேவையா இருக்கிறதப்பா. ஆகவே இந்த வருஷத்தின் ஆண்டவரே, இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில உம்முடைய சபையாராகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் தேவன் இந்த வருஷத்துல எங்களுக்கு கொடுக்கிற உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, உம்முடைய வழிகளை நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்க என்ன செய்யணும் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு இன்னைக்கு திட்டமாய் எங்கள் ஒவ்வொருவரோடு பேசுவீராகப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் சகோதரர்கள், புதிதாய் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராகப்பா. அடியனை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் ஐயா. நான் உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு நீங்க கொடுத்தீங்களே, போரடிப்பதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குகிறேன்னு சொன்னீங்களே. ஆகவே உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜனத்தோடு பேசும், என்னோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். விசேஷமாய் நியூ இயர் முடிந்த பிறகு இந்த முதலாவது திருவிருந்து ஆராதனையில் கர்த்தருடைய பந்தியில நீங்க உங்க குடும்பமா பங்கு பெறுவதற்கு நீங்க விரும்பி வந்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன வசனம்? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அதனை எளிமையா நீங்க அதை உங்களுக்குன்னு சுதந்திரிக்கணும்னா, ஐ வில் ப்ராஸ்பர் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். சத்தமா சொல்றீங்களா? நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் என்ன செய்வேன்? எனக்கு எல்லாமே வாய்க்கும். இயேசு கிறிஸ்துவினால எனக்கு எல்லாம் வாய்க்கும். இதை நீங்க இன்னும் ஆழமா நம்ம தியானிக்கணும். இந்த 2025 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வேதத்தை நீங்க வாசிக்கும் போது ஒவ்வொரு காலத்திலையும் பங்கு பங்காக சந்தை சந்தையாக அந்தந்த காலத்துல கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களா? ஆதியில ஆதாம் ஏவாளை படைக்கும் போது கர்த்தர் அந்த ஆதாம் ஏவாளுக்கு தன்னை வெளிப்படுத்தின விதம் பைபிள்ல போட்டிருக்குது. நோவாவின் காலத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்தின விதம். இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களில தேவன் பங்கு பங்காக சந்தை சந்தையாக, அல்லேலூயா சொல்லுங்களா, அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால இந்த கடைசி காலத்திலும் கொடிய காலத்துல வாழ்கிறோம். நம்ம வாழ்கிற காலம் எந்த காலம்? கடைசி காலம், அது கொடிய காலம். இந்த காலத்துல கர்த்தர் அவரை பற்றி நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்கிற ஒரு அறிவு நமக்கு வேணும். இன்னைக்கு எல்லா திருச்சபைகளிலையும் மேக்சிமம் எல்லா இடங்களிலையும் இந்த 2025 என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிதான் பார்க்கிறேன். இன்னைக்கு சொல்வதற்கு எனக்கு வருத்தமா இருக்கிறது. அது எப்படின்னா, இன்னைக்கு ஒரு கிளி ஜோசியக்காரனை கூப்பிட்டு எனக்கு ஒரு எப்படி இருக்கும்னு நீங்க பார்த்து சொல்லுங்களேன், எனக்கு இந்த 2025 எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு ஜோசியக்காரன் சொல்லும் போது ஜோசியக்காரன் என்ன சொல்றாரு? அவர் என்ன பண்ணுவார்? அவர் அழகா 2 வார்த்தை சொல்லுவார், எனக்கு சொல்ல தெரியல. சொல்லிட்டு இப்ப அருமையான ஒரு சீட் எடுத்து போடு அடுப்பிட்டு அதை என்ன செய்யும்? அது பார்த்துட்டு அது ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பொண்ணுன்னு ஒரு அது எடுத்து கொடுக்கும். அதை அவன் எடுத்து என்ன செய்வான்? வாசிப்பான். போகும்போது ஒழுங்காக தான் இருந்திருப்பான். அது கேட்ட பிறகு இவர் அப்படியே டோட்டலாக மாறிடுவார். என்ன செய்கிறார்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நியூ இயர் என்றாலே வாக்குத்தத்தம் என்ற ஒன்று தான் ஒழிக்கப்படுகிறது. அதுதான் எல்லா இடங்களிலையும். நான் சொல்றேன், நீங்க எத்தனை வாக்குத்தத்தத்தை, நான் ஒரு லட்டு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், எத்தனை லட்டை நீங்க சாப்பிடுவீங்க? சொல்லுங்க, எத்தனை லட்டை நீங்க சாப்பிடுவீங்க? இப்ப நான் 5 வசன காடை கொடுத்தா மொத்தமா நீங்க சாப்பிடுவீங்களா? வாக்குத்தத்தம்னா அப்படின்னா இன்னைக்கு இன்னும் மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் மக்கள் அறியாமையில் வைக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு.
ஒருவேளை என்னிடத்தில் ஆவியானவர் இருக்கிறதுனால அவங்களிடத்தில் ஆவியானவர் இருப்பாரே, என்னிடத்துல பேசுகிறவர் அவரோடு பேசுவாரே. அப்ப அந்த உண்மை நிலைமையை மக்களுக்கு வெளிப்படுத்தணும்னு என்னோடு உணர்த்துகிற ஆண்டவர் அவங்களோடு பேசுவாரே என்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னைக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் நீங்க கூட எடுத்திருப்பீங்க, எல்லாரும் ஒவ்வொரு வசன கார்டு எடுத்திருப்பீங்க. சில பேர் மொத்தமா எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டாங்க, கார்டே காணும். பெரியவங்களும் கேட்கறாங்க, இப்ப கார்டு எங்கன்னு கேட்கறாங்க, பார்த்தா கார்டே காணும், எல்லாம் மொத்தமா எடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லா ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. தெய்வ பிள்ளைகளை, ஆனா இங்க தெய்வன் நம்ம இடத்துல பேசுகிற காரியங்களை ஒழுங்குபடும். உங்களுக்கு வாக்கு தத்தங்கள் முக்கியம் அல்ல, வாக்கு பண்ணினவர் உங்களுக்கு முக்கியம். வாக்கு பண்ணினவர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதான் ஒரு நல்ல சொல்லுவாங்க, ஒரு குழந்தை போய் ஒரு கடையில் நினைச்சான். நிற்கும் போது அந்த என்னப்பா பாப்பா என்ன வந்திருக்க, என்னம்மா எங்க அப்படின்னு, அங்கிள் எனக்கு சாக்லேட் வேணும், என்ன ரொம்ப நெருங்கிய சொந்தம், அதனால. அப்படியாப்பா, சரி வந்திருக்கேன்தா, எப்போ ஊரை விட்டு வந்த, இப்போதான் வந்த அங்கிள், சரி இந்த பாட்டில் எடுத்து நீ சாக்லேட்டை நீ எடுத்துக்கோ அப்படின்னு. உடனே அந்த குழந்தை அப்படின்னு நினைச்சான். உடனே என்னம்மா சாக்லேட் வேண்டாமா, வேணும், எடுத்துக்கலையா, அப்படின்னு. என்னதான் பண்ணும், நீங்க எடுத்து கொடுக்கணும். என்னது, நீங்க எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு. அப்படியா சரி சொல்லிட்டு அவர் கை நிறைய எடுத்து கையில கொடுத்தாரு. அல்லையில சொல்லுங்களா, இந்த பிள்ளை எடுத்த எத்தனை சாக்லேட் தான் வந்திருக்கும், 1 தான் 2 தான் வந்திருக்கும். ஆனா புத்திசாலித்தனமான பிள்ளை போல இருக்கு. என்னது அது, நீங்க எடுத்து கொடுங்க, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். சத்தமாலையிலே சொல்லுங்களா, கர்த்தருக்கு சித்தமானது. நீங்க எனக்கு என்ன தரீங்க பார்த்த 2025 இந்த 2025 எனக்கு என்ன நீங்க வச்சிருக்கீங்க, அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படிங்கிற ஆசை எத்தனை பேருக்கு இருக்குது? அதை தெரிஞ்சுக்க. அவருடைய நோக்கம் என்ன இந்த 2025 என்னை குறித்த, உங்களை குறித்த, இந்த திருச்சபை குறித்த என்னுடைய நோக்கம் என்ன? எனக்கு ஒரு காரியத்தை கொடுத்துருக்கீங்க, ஒரு பிசினஸ் கொடுத்து, எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க, எனக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவர், இதுல என்ன நோக்கம் வச்சிருக்கேன்? எனக்கு ஒரு சபை கொடுத்துருக்கீங்க, அந்த சபையில எனக்கு ஒரு பகுதியை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு அதுல என்ன நோக்கம் இருக்குது, இதுல உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம சிந்திக்க பழகணும். அல்லையிலே சொல்லுங்களா. அதனால ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த இடத்துல வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் எப்போதுமே கர்த்தரை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஜனங்களை மந்தைகளுக்கு ஒப்பிடுகிறார். என்ன செய்கிறார்? ஆட்டு மந்தைகளுக்கு ஒப்பிடுகிறார். அவர் தன்னை ஒரு என்ன செய்கிறார்? மேய்ப்பனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்க ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமே. ஏசாயா 40:11 நீங்க சத்தமா வாசித்தீங்கன்னா கொஞ்சம் நலமா இருக்கு. ஏன்னா அது ரெக்கார்ட்ல இருக்கிறதுனால நீங்க ஒருவர், யாராவது ஒருவர் எனக்கு இங்க இந்த இதுல வாசிங்க. மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லையிலே சொல்லுங்களா. இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் தன்னை ஒரு மெய்ப்பனை போல தன்னை ஒரு மெய்ப்பனுக்கு ஒப்பிடுகிறார். புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு இல்ல யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 10ஆம் அதிகாரம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன்னும் அதே அதிகாரத்துல இன்னும் ஒரு நல்ல வசனம் போட்டிருக்கோம். ஹல்லேலூயா. அது நானே நல்ல மேய்ப்பன். 11ஆம் வசனம் வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக. அல்லையிலே சொல்லுங்களா. இப்ப இதை சொல்லும் போது அவர் இன்னும் ஜீவனை கொடுக்கல, அதனால அவர் தன்னை குறித்து தான் சொல்றாரு. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இன்றைக்கு அந்த நல்ல மேய்ப்பனாக இயேசு இருக்கிறார். அல்லையிலே சொல்லுங்களா. அன்பு தெய்வ பிள்ளைகளே,
இந்த காரியத்தில் உங்களுக்கு நான் இந்த 2025 கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு காரியம். இப்போ இந்த இடத்துல முக்கியமான காரியம் என்னன்னா, மேய்ப்பன் இல்லாத ஆடாய் நீங்கள் இருந்து விடக்கூடாது. 2025 மெய்ப்பன் இல்லாத ஆடாய் நீங்கள் இருந்து விடக்கூடாது. ஏனென்றால் ஆட்டுக்கு எவ்ரி ஷீப் ஹேஸ் எ ஓனர், அல்லையில சொல்லுங்களா? ஆனால் இது சாதுவானது, ரொம்ப எளிமையா பிடிச்சிடலாம், எளிமையா கொண்டுடலாம். இதுக்கு ஒரு ஓனர் இருக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்களா? அதே நேரத்தில் உல்ஃப் எடுத்துக்குங்க. ஓநாய்கள் வலிமையானது, ஆக்ரோஷமானது. அது தனக்குத்தானே அது தேடிக்கணும். பிகாஸ் wolves has no owner. அல்லையில சொல்லுங்களா? யாருமே ஓநாய்க்கு ஓனரா இருக்கவும் விரும்ப மாட்டார்கள். அல்லையில சொல்லுங்களா? அப்ப அது தனக்குத்தானே தேடணும். அதனாலதான் சத்துரு யாரை விளங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். அல்லையில சொல்லுங்களா? தன் மெய்ப்பனாகிய ஆதி பிதாவாகிய அந்த தெய்வனை இழந்த ஒரு ஆடுதான் எது? லூசிபர். அதனால அவனுடைய லைஃபை பாருங்களேன், எவ்வளவு கேள்விக்குறி. ஒரு மத்தல அடிக்கிற மாதிரி எல்லா இடமும் துரத்துறாங்க, எல்லா இடமும். அதனால அவன் வாழ்க்கை தன்னை எப்படியாவது நிலைப்படுத்தி கொள்ள நிறைய மாய்மாலங்களை வைத்து பொய் பேசி இன்னைக்கு அவனை பொய்களுக்கு பாபத்துக்கும் தலைவனா வந்துட்டான். ஆனா அவனுடைய ஆரம்பம் படைப்பு அப்படி அல்ல. புரிந்தவங்க ஒரு அலையிலே சொல்றீங்களா? ஆதியிலே தேவன் அவனை படைக்கும் போது இப்படிப்பட்ட நோக்கத்தோடு அவனை படைக்கவில்லை. ஆனால் மெய்ப்பனை விட்டு விலகி வருகிற மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு போகும். 2025 கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு நல்ல மெய்ப்பனா இருக்கிறேன், என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களா? நீங்க அவர் நல்ல மெய்ப்பன் என்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வராது. உண்மைதானே? சந்தேகமே வராது. ஆனால் இன்றைக்கு ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் அவருடைய ஆடா இருக்கிறீங்களா? அவருடைய மேய்ச்சலின் ஆடா இருக்கிறோமா? அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருந்தால் இந்த 2025 அவருடைய கரத்தினால நீங்கள் இதுவரைக்கும் கண்டீராத ஒரு பசுமையான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். அல்லேலூயா. பசும்புல் வெளியிலே கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். நல்ல ஒரு சுத்தமான தண்ணீர் அண்டை. நல்ல ஆட்டுக்கு தெரியாது. நிறைய இடையில பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகள் செத்து போயிருக்குது, மந்தையா செத்து போயிருக்குது. காரணம் என்ன? அந்த தண்ணீரில் அதுல விஷம் இருக்கும், ஏதோ ஒரு கெமிக்கல், ஏதோ அது உயிர் வாழ முடியாதபடிக்கு தீமையானது இருக்கிறது என்பது இந்த ஆட்டினால அதை அறிந்து கொள்ள முடியாது, அது யூகித்து கொள்ள முடியாது. தண்ணீர் இருக்கிறது நினைச்சோன்னு உடனே தாகத்துக்கு உடனே போய் அந்த தண்ணீரை குடிக்கும். ஆனா அதுல மரணம் இருக்கிறது என்பது அதுக்கு தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆட்டுக்கு மெய்ப்பன் இருந்தால் அந்த மெய்ப்பன் அந்த தண்ணீரில் சாவு இருக்கிறதா என்கிறதை பரிசோதிப்பான். அல்லேலூயா. அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் தேவையா, நல்ல மெய்ப்பன் தேவையா? அல்லேலூயா சொல்லுங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? இல்லைன்னா கர்த்தரே உங்களை கூட இருந்து நடத்தணுமா? அதனால் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வருஷம் நீங்க ஆண்டவரை பார்த்து இதை சொன்னால் அது எனக்கு சந்தோஷமா இருக்கும், அது நம்மை படைத்த ஆண்டவருக்கும் இந்த வார்த்தைகளை பேசும்படி எனக்குள்ளே இருந்து என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கும் அது நலமாயிருக்கும். ஆமேன் சொல்லுங்களா? இந்த வார்த்தைகளை கொடுத்த அவர், இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் அவரிடத்திலே நல்ல மெய்ப்பன், அவருக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆடாக, அவரையே சார்ந்து வாழ்கிற ஒரு ஆடாக இந்த வருஷத்தில் உங்களை அர்ப்பணித்தால் அதிலே அவர் மிகுந்த பிரியம் கொள்வார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய, அதாவது பக்தியினால் அல்ல உறவால் அறியப்படுவதுதான் கிறிஸ்தவம். பக்தி என்பது மதம். எல்லா இடத்திலையும் நீங்கள் எல்லா இடங்களிலும் பக்தியை பார்க்கலாம்.
ஜபங்களை இங்க மாத்திரமல்ல, நீங்கள் எங்கும் பார்த்தாலும் ஜபங்களை பார்க்கலாம். காணிக்கை என்பது இங்கு மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் நீங்கள் காணிக்கைகளை பார்க்கலாம். தியாகங்கள் இங்கு மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் தியாகங்களை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் உறவு என்பது இங்கே மாத்திரம்தான் பேசப்படுகிறது. அல்லையிலே சொல்லுங்களா? ஆமா, உறவு. இந்த இடத்துல பக்தி அல்ல, உறவு. உறவு. நானும் ஆடெல்லாம் மேய்ச்சிருக்கிறேன். எங்க வீட்டில் ஆடு இருந்திருக்கு. இந்த ஆடு எவ்வளவு நேசிக்கும், ஆடு நம்ம மேல எவ்வளவு பாசம் காட்டும் என்பது நமக்கு தெரியும். அல்லையிலே சொல்லுங்களா? இல்லை, அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிறத உங்களுக்கு நான் இந்த காரியத்தை நான் சொல்றேன். திருவிருந்து என்பது அன்பு கூர்ந்தவருக்கும் அந்த அன்பு கூர்ந்தவர்கள் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கும் இடையே நடக்கிற ஒன்று. புரிஞ்சவங்க பேசலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இது யாருக்கு சொந்தம்? இன்னைக்கு திருவிருந்தில் முதல் வாரம், ஆனா திருவிருந்தில் பங்கெடுக்காமல் இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர் யார் என்பது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களிடத்தில் அன்பு கூற அவங்களுக்கு மனம் கிடையாது. ஏதோ ஒன்று அவர்களை மெய்ப்பனை விட்டு பிரித்து இருக்கிறது. ஏதோ ஒன்று அவர்களை தேவனை விட்டு அவர்களை சற்று தள்ளி இருக்கும்படியே செய்கிறது. இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கீங்கன்னா நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தவருக்கு நீங்கள் அன்பு கூறுகிற ஒரு ஜனமா இருக்கிறீங்களா? அவர் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார் என்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனா நீங்க பிராக்டிக்கலா எழுப்பி பாருங்க. அன்பு கூறுறேன்னா அவரிடத்தில் அன்பு கூறுறேன்னா நான் எப்படி அவரிடத்தில் அன்பு கூறுவேன்? இதை நாம சிந்தித்து பார்ப்போம். ஆமென் சொல்லுங்களா? ஆகவே தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல ரோமர் 8:28 அது சொல்லப்பட்டு இருக்கிறது. அது வாசித்தரலாம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யாருக்கு எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மையாக யார் மாற்றுகிறார்? யாருக்கு அவர் செய்கிறார்? அது இங்கிலீஷில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர். உனக்கு எதிராக இருந்தாலும் சரி, உனக்கு எதிர்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உனக்காக நடக்கிறதுல 10 பேர் உனக்கு ஆதரவாக இருந்தாலும், ஒருவேளை அதுல 2 பேர் ஆதரவு இல்லாமல் இருந்தாலும், அங்கு எல்லாம் உனக்கு ஒருமனப்பட்டு வரும். எப்போது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே முடியும். இந்த 2025 இங்க கேள்வி என்னன்னா, சந்தேகமே கிடையாது, அவரிடத்தில் அவர் அன்புல குறையே கிடையாது. ஆனா நாம அவர் மேல் வைக்கிற அன்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா 2024 நான் அன்பு கூர்ந்ததுனால இப்ப அதை வைத்து நான் என்ன செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லி இருக்கிற இட்ஸ் அ உறவு, ரிலேஷன்ஷிப். அந்த உறவு அது பிராக்டிக்கலா இருக்கணும். இன்னைக்கு நம்ம உறவாடணும், இன்றைக்கு உறவாடணும், அது ஒவ்வொரு நாளும் உறவாடணும். தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது அது பிரசன்ட். அது பரிசு. அன்பு என்பது பரிசு. அது பிரசன்ட். அது பிரசன்ட் அதுக்கு தான் சொல்லுவாங்க. பரிசு என்பது இன்னைக்கு இருக்கிற பரிசு, ஒரு தேவன் கொடுக்கிற ஒரு கொடை. அதனால தான் அந்த பிரசன்ட் டென்ஸ் சொல்றாங்க. இன்றைக்கு நிகழ்காலம் என்பது இட்ஸ் a God's gift. நம்ம எப்படி அவரிடத்துல எதை பிரசன்ட் பண்ணுகிறோம்? அல்லையிலே சொல்லுங்களா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதை செஞ்சாலும் அவருக்குள்ள அன்பு கூறுங்க, அன்பு கூர்ந்து செய்யுங்க, அவரை பிரியப்படுத்தி செய்யுங்க. ஆமென் சொல்லுங்களா? ஆகவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நமக்கும் நமது ஆண்டவருக்கும் இருக்கும் நிலைமையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2025 ஆரம்பத்துல உங்களுடைய பொசிஷன், இன்றைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதுல நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதுல உங்களுக்கு ஒரு தெளிவை இன்றைக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்க. புரிஞ்சவங்க சத்தமர் அலியில சொல்லாமே.
யோவான் 1:12-13. ஒருவேளை உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா, நமக்கு என்ன பொசிஷன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு இதை நீங்க உறுதிப்படுத்தி கொள்ளணும். யோவான் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. சத்தம் அலையிலே சொல்லுங்கதான். எதை கொடுத்தாரா? சத்தமா சொல்லுங்க. சூப்பரா சொல்லிட்டீங்க. அவர் நமக்கு இந்த அத்தாரிட்டி, பவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளை என்றாலே அதிகாரம். சத்தம் ஆமென் சொல்லுங்களா? வெறும் பேச்சில் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்படின்னா தேவ ரத்தத்தால, தேவ சித்தத்தால, தேவனுடைய புருஷனாகிய அவருடைய சித்தத்தினால பிறந்தவர்கள். சத்தம் அலையில சொல்லுங்களா? நம்ம எல்லாருமே தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறோம். நீ உங்களுக்கு இதை புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய பொசிஷனை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க உள்ள வரும்போது நீங்கள் முதலாவது உங்களை எதை நீங்க தெரியப்படுத்திக்கணும்னா, நான் கர்த்தருக்குள்ள வரும்போது நான் யாரா இருக்கிறேன்? அடிமையா இருக்கிறேன்னா, இல்லைன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறேன்னா? ஏன்னா உலகம் சொல்லுது, பிரம்மனுடைய வாயிலிருந்து பிறந்தவர்கள் பிரம்மன் என்றும், அவருடைய தோளிலிருந்து பிறந்தவர்கள் சத்திரன் என்றும், அவருடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் வைசியன் என்றும், காலில் பிறந்தவங்க சூத்திரர்கள் என்றும் பிரிக்கிறாங்க. இங்க நமக்கு என்ன பொசிஷன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? சத்தமா சொல்றீங்களா? தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை. முதலாவது இதை நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. நீங்க யார் அப்படின்னா அவருடைய பிள்ளை. அவர் உங்களுக்கு அப்பா. இதை நீங்க முதலாவது தெரிந்து கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளை, உங்க பெற்றோருடைய அன்பை நீங்க பார்த்திருப்பீங்க. அல்லையில சொல்லுங்களா? இங்க இருக்கிற எல்லாருமே பிள்ளைகளா இருந்தது. ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகளா தான் இருந்து வந்திருப்பீங்க. இன்றைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அப்பாவா இருக்கிறீங்க. அம்மாவர் ஒரு பிள்ளை குறித்த ஒரு முழு எதிர்காலம் யார் கையில இருக்கு தெரியுமா? அப்பாவுடைய மைண்ட ஓடிக்கிட்டே இருக்கும். அதே போல இந்த 2025க்கான உங்க வாழ்க்கைக்கான முழு காரியத்தை எங்க யார் வச்சிருக்கிறா? எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்க? அல்லையிலே சொல்லுங்களா? எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுடைய நோக்கம் எதில் மேல நோக்கமா இருக்கக்கூடாது. அப்பாவுக்கு இத்தனை பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அங்க அவ்வளவு காசு வச்சிருக்கிறாரு, இது இவ்வளவு காசு வச்சிருக்கிறாரு. ஓகே சரி, 2 பேர் இருக்கிறோம். ஒருவேளை அப்பா அவனுக்கு எழுதி கொடுத்துட்டான்னு என்ன பண்றது? அதனால நம்ம இருக்கும்போது ஏதாவது வாங்கிக்கணும். அப்பாவுடைய பொருட்கள் மேலேயே கண்ணு போனுச்சுன்னா நீங்கள் கட்ட குமாரனை போல மாறிவிடுவீர்கள். தகப்பன் இருந்தும் தகப்பனை இழந்த ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. வாக்கு தத்தங்களை நான் சொல்றேன். வாக்கு தத்தங்கள் உண்மை, தேவன் உங்களுக்கு தரும்போது அதை எடுத்து. ஆனால் வாக்கு தத்தங்களையே மையப்படுத்தி வாழ்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அப்படி நீங்க இருக்கக்கூடாது. இந்த வருஷம் நீங்க தேவ சித்தத்தை அறிந்து, உங்க அப்பாவின் சித்தம் என்ன, உங்களை குறித்த அப்பாவின் சித்தம் என்ன. உங்க பெற்றோர்களே, பிள்ளைகளே, உங்களுடைய அப்பாட்ட கேளுங்க, என்ன குறித்து நீங்க என்னப்பா திட்டம் வச்சிருக்கிறீங்க, நான் என்னவா மாறணும். எல்லாருமே இந்த கேள்வி கேட்பாங்க. என்னையில சின்ன வயசுல கேட்பாங்க. எல்லாத்துக்கும் அதை தான் கேட்டிருப்பாங்க. நீங்க படிக்கும்போது கேட்டுப்பாங்க, உங்க டீச்சர் கேட்டுப்பாங்க, நீங்க என்னவா மாற போறீங்க? எல்லாருமே சொல்ற பதில் என்ன? என்னது? டாக்டர், இல்லைன்னா இன்ஜினியர். 2 தான். ஏன்னா அதுதான் நமக்கு உயர்ந்த படிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க பிள்ளைகளை நீங்க போய் உங்க பெற்றோர் இடத்துல கேளுங்க, நான் என்னவா இருக்கணும்னு நீங்க விரும்புனீங்கப்பா. ஒருவேளை திருமணமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். உங்க பெற்றோர்கிட்ட நீங்க கேளுங்களேன், நான் என்னவா இருக்கணும் நீங்க விரும்புனீங்கப்பா, நான் என்ன படிச்சு நான் என்ன இருக்கணும் நீங்க விரும்புனீங்கப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அல்லையிலே சொல்லுங்களா? அந்த நினைவுகள் எல்லாமே அவ்வளவு அருமையா இருக்கும். அப்படியாப்பா, இப்படி வச்சிருக்கிறீங்களா? தெரியாம போச்சப்பா, தெரியாம போச்சு. இன்றைக்கு நான் சொல்றேன்,
கர்த்தர் உங்களை குறித்த நினைவுகள் அது அற்புதமானது. உங்களை குறித்த கர்த்தருடைய நினைவுகள் அது அற்புதமானது, அது ஆச்சரியமானது. நான்லாம் இப்படி இருக்கணும்னு நினைச்சே பார்க்கல. அல்லேலூயா சொல்லுங்களா. நான் அடிக்கடி இன்னைக்கு வரைக்கும் நான் அதை இப்படி தான் யோசிப்பேன். நான் இந்த இடத்துல இப்படி ஒரு பொசிஷன் இருப்பதற்கு நானும் என் குடும்பமும் தகுதியே கிடையாது, தகுதியே கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு இதை வச்சிருக்கும் போது அதை நினைச்சு பார்க்கும்போதே என்னது புல் அரிக்கும் உடம்பு. அல்லேலூயா சொல்லுங்களா. நான் சொல்றேன், இந்த 2025 தேவனுடைய உறவுக்குள்ள உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. நீங்க அவருடைய அப்பா, அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க என்கிற பொசிஷனை நீங்க ஒருபோதும் மறந்துடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. கர்த்தர் உங்களை நடத்துகிறத பார்க்கலாம், கர்த்தர் உங்களை நடத்துகிறத பார்க்கலாம். அல்லேலூயா. நான் இதை குறித்து சின்ன வயசுல முன்னாடி எழுதின ஒரு பாடல் இது. ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு அடிக்கடி ஓடும், இங்கே தான் ஓடும். எல்லாரும் இந்த பாட்டை பாடுறாங்களே, நம்மளும் அது மாதிரி ஒரு ராகம் கொஞ்சம் அதை ஒட்டி இருக்கும். ஆனால் நீங்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இதில் இருக்கிற அந்த ஆழங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று கூட 2 கூட இல்லைன்னா தேவ சித்தத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒன்னே ஒண்ணுதான். இங்க இருக்கிறவங்க அனைவருக்கும் சொல்றேன், கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்று எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நான் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா, இன்றைக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி என்னன்னா, அந்த இடத்துல நான் வச்சிருக்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த சித்தத்துல நீ இணைஞ்சுக்கோ. அல்லேலூயா சொல்லுங்களா. அந்த சித்தத்துக்குள்ள நீ வந்துரு. நீ வந்தால் எல்லாமே மறுபடியும் நார்மல் ஆகிவிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். இன்றைக்கு கர்த்தர் உன்னை அவருடைய உறவுக்குள் அழைக்கிறது. 2025 கர்த்தருடைய உறவுக்குள், அதுதான் தேவ சித்தம். தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறது தேவனுடைய விருப்பம் அல்ல. நீ தேவனுடைய உறவுக்குள் இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அத்தனையுமே எனக்குரியது என்கிற சிந்தை உனக்கு இருக்க வேண்டும். நான் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அது எனக்குரியதுதான் என்ற சிந்தை வர வேண்டும். உம்மை பாடாத நாளில்லை ஐயா, உம்மை நினைக்காமல் வாழ்வில்லை ஐயா. ஏசையா, உம்மை பாடாமல் நான் இல்லையே. ஏசையா, உம்மை நினைக்காமல் வாழ்வில்லையே. உம்மை பாடாத நாளில்லை ஐயா, உம்மை நினைக்காமல் வாழ்வில்லை ஐயா. ஏசையா, உம்மை பாடாமல் நான் இல்லையே. ஏசையா, உம்மை நினைக்காமல் வாழ்வில்லையே. உம்மை பாடாத நாளில்லை ஐயா, உம்மை நினைக்காமல் வாழ்வில்லை ஐயா. தாயின் கருவில் என்னை வைத்தி உந்தன் கரத்தாள் வடிவம் தந்தி. தாயின் கருவில் என்னை வைத்தி உந்தன் கரத்தாள் வடிவம் தந்தி. உலகில் பிறக்க அனுமதி கொடுத்தி, உலகில் பிறக்க அனுமதி கொடுத்தி, உமது சித்தத்தில் சேர்த்து கொண்டீ. உமது சித்தத்தில் சேர்த்து கொண்டீ.
ஏசையா உம்மை பாடாமல் நான் இல்லையே. ஏசையா உம்மை நினைக்காமல் வாழ்வில்லையே. உம்மை பாடாத நாளில்லை ஐயா, உம்மை நினைக்காமல் வாழ்வில்லை ஐயா. என்ன அவர் தாயின் கருவில் ஆண்டவனோடு பேசும்போது அந்த வசனத்தை சொல்லும்போது சொன்னார், பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன். இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே, அல்லையிலே சொல்லுங்களா, என் தாய் பிறக்கிறதுக்கு முன்னே உன்னை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன். இந்த பூமியில் அவர் என்னை பிறக்க வைத்தார். எனக்கும் எங்க அண்ணனுக்கும் இடையில ஒரு குழந்தை மரித்து போனதா நான் கேள்விப்பட்டேன். அந்த குழந்தை எப்படின்னா, எங்க வீட்டுல இந்த நாகத்தை தெய்வமா கும்பிடுவாங்க. அதனால எனக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் நடுவில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையினுடைய உடம்பெல்லாம் பாம்பு தோல் மாதிரி இருக்குமா, பாம்பு தோல் மாதிரி. அதனால ஜோசியக்காரங்க பார்த்து சொன்னாங்க, இந்த குழந்தை இருந்தா உங்களுக்கு கெடுதி, உங்களுக்கு தீமை, அதனால அந்த குழந்தைய நீங்க அழிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த குழந்தைய அழிச்சிட்டாங்க. அதன் பிறகு பிறந்தவன் நான். சொல்லுங்களா, தாயின் கருவில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை அந்த இடத்துல முன்குறித்ததுனால இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி அவருடைய ஊழியக்காரனா கர்த்தர் என்னை நிலைநிற்க வைத்திருக்கிறார். இதுல என்ன பாஸ்டர், இன்றைக்கு கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறாருன்னா, உங்க குடும்பத்துல கர்த்தர் உன்னை முதலாவது தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா, கர்த்தருடைய சித்தம் உன் மேல இருக்குன்னு அர்த்தம். அல்லையிலே சொல்லுங்களா, கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். கர்த்தர் உண்மையில ஒரு நோக்கமாய் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் உன்னை குறித்த ஒரு கனவை வைத்திருக்கிறார் அர்த்தம். அதனாலதான் தீர்மானிக்கப்பட்டபடியே முதலாகவே ஒழுங்குபடுத்தப்பட்டபடியே பர்பஸாகவே தேவன் நம்ம இந்த பூமியில பிறக்க வைத்திருக்கிறார். நான் இங்க இருக்கிற நிறைய பேர் சொல்ல முடியும், உங்களுக்கு எத்தனை தடவை மரணத்தை சந்திச்சிருப்பீங்க தெரியுமா? ஆனா இன்னைக்கு வரைக்கும் தப்பி பிழைத்ததுக்கு காரணம் என்ன? God has a purpose in your life. அல்லேலூயா சொல்லுங்களா. உன்னை குறித்த ஒரு தேவ திட்டம் இந்த பூமியில செய்யப்படணும் என்பது தேவனுடைய ஆசை. தேவ பிள்ளையே, ஆசை. அந்த ஆசையை நீ நிராசையா மாத்திரக்கூடாது. இப்போது இந்த 2025 உனக்கு முன்பதாக கர்த்தர் வைக்கிறார், உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நீ அவரிடத்துல வந்தால் இளைய குமாரனை போல, நீ தகப்பன் இருந்தும் தகப்பன் இல்லாதவனை போல நீ ஏன் வெளியில சுற்றி அலைய வேண்டும்? உனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கும்போது ஏன் நீ வீடு இல்லாதவனை போல நீ அலைய வேண்டும்? ஏன் ஒரு நாடோடியை போல நீ ஏன் வாழ வேண்டும்? மேய்ப்பன் இல்லாத ஆடு அது ஒருபோதும் வாழவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களா, வாழவே முடியாது. மேய்ப்பன் இல்லாத ஆடு ஒருபோதும் அது வாழவே முடியாது. அதே போல தேவ உறவு இல்லாத எந்த ஒரு தேவ பிள்ளையும் வாழவே முடியாது. அப்ப நீங்க தேவனோடு உறவாடுவீங்களா? தேவ உறவை தான் கர்த்தர் உங்களை எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில உறவு எப்படி இருக்குன்னா, ஒரு தேவைக்காக தான் இருக்கு. ஒரு தேவையின் அடிப்படையில் நம்ம கத்தெடுத்தணும். அது இல்லைன்னா நம்ம அவரை கோச்சிக்கிறோம், இல்லைன்னா கோச்சிக்கிறோம். கர்த்தர் இதை கொடுத்தால் அவர் நல்லவர், அவர் கொடுக்கலன்னா அவர் நல்லவர் அல்ல. அவர் எனக்கு துரோகம் செய்கிறார், என்னை மறந்து விட்டார், என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிற ஏராளமான கூட்டங்கள் தான் இன்னைக்கு இருக்கிறது. தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? அவரிடத்துல உறவை எதிர்பார்ப்பார். அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறவர்களாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைய, இன்றைக்கு நீ தேவனுடைய பிள்ளை தானா? தேவனுடைய உறவுக்குள் இருக்கிறாயா? நீ சிந்தித்துக்கொள். இல்லை என்றால் இன்றைக்கு கர்த்தர் உன் அன்போடு அழைக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிப்பது போல இன்னைக்கு ஆண்டவர் உன்னை இந்த 2025 முதல் ஆராதனையில கர்த்தர் அழைக்கிறார். மகனே, மகளே, நீ என்னிடத்தில் வா,
நீ என்னிடத்தில் வா, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னுடையவன், நான் உன்னை மறந்து விடவில்லை. நீ என்னுடையவன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. கர்த்தருடைய உறவுக்குள்ள நீங்க வாங்க. ஆமென் சொல்லுங்களா? இப்ப நான் இந்த காரியத்துல கர்த்தர் நமக்கு அந்த கர்த்தருடைய உறவுக்குள்ள வந்த தேவ சித்தத்திற்குள்ள இருந்தா இந்த வருஷம் கர்த்தர் நம்ம எப்படி போஷிக்கிறார், இந்த வருஷம் கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்கள் தான். ஒன்றே ஒன்று நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், ஒன்றே ஒன்று நீ செய்யணும். கர்த்தர் இன்றைக்கு இந்த வழியை போய்கொண்டு இருக்கிறார். 2025 வழியாக அவர் அப்புறம் போகிறவர் போல அவர் போகிறார். அப்புறம் போகிறவர் போல போகிறார். நீ செய்ய வேண்டியதில் ஒன்றே ஒன்றுதான், அவரோடு நீ இணைந்து கொண்டால் உனக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா கேக்குற சொல்றீங்களா? எரிகோ பட்டணத்தை நோக்கிய போகிறவராக இயேசு இருந்தார். அங்கே போகும்போது அங்கே எரிகோ பட்டணத்திலே பிச்சை எடுக்கிறவனாய் தாயின் பிறவிலிருந்து குருடனாய் இருந்த ஒருவன் இயேசு அந்த வழியே போகும்போது அவரோட இணைந்து கொண்டான். இணைந்து கொண்டதனுடைய விளைவு என்ன? சூப்பர் நேச்சுரல் பவர் அவனை சந்தித்தது. இந்த 2025 தேவ பிள்ளையை கடந்த வருஷம் நம்ம பிழைச்சப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்க சோர்ந்து கூட இருக்கலாம். ஜெபம் பண்ணி பார்த்தா, அது பண்ணி பார்த்தா, இது பார்த்தா எதுவுமே தரல. ஏன்னா உன்னுடைய நோக்கம் உனக்கு ஒரு காரியத்தை மையமா வைத்து நீ கர்த்தரை தேடி இருக்கிறதுனால கர்த்தர் அதை கொடுத்து உன்னை இழக்க அவர் விரும்பல. ஒருவேளை இங்க இருக்கிற நீங்க ஆண்டவர்ட்ட அந்த கேள்வி கேட்டிருக்கலாம், கர்த்தர் எனக்கு இதை செஞ்சாதான் நான் அதை தருவேன், இது செஞ்சாதான் இதை பண்ணுவேன், செஞ்சாதான் நான் சாட்சி சொல்லுவேன், அவர் எனக்கு ஒன்று செய்யட்டும். இல்ல தெய்வ பிள்ளையே, உன்னை அறியாமையில நீ பேசுகிறாய். அவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள். அவர் உன்னை இந்த ஆலயத்துக்கு அழைத்தது உன் தேவையை சந்திப்பதற்காக அல்ல, அவர் உன்னோடு உறவாடுவதற்கு, அவர் அந்த உறவை உனக்கு கொடுப்பதற்கு, அந்த பவரை கொடுப்பதற்கு, அந்த அத்தாரிட்டியை கொடுப்பதற்கு, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி உனக்கு கொடுப்பதற்காக தான் கர்த்தர் உன்னை அவருடைய இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடல் தெரிஞ்சனோடு சேர்ந்து பாருங்களா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? வார்த்தையே இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. தாய் உருவாகும் என் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாயில எலும்புகள் உருவாக்குவதற்கு முன்னே நீ தான் இருக்கணும்னு கர்த்தர் அந்த இடத்துல உன்னை வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்களா? நோக்கத்தோடு தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல நான் இப்போது இந்த வருஷம் அவர் நம்ம எப்படி நடத்த விரும்புகிறார், நீங்க என்ன செய்யணும் என்கிறத நான் சுருக்கமா சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தரோட வார்த்தைக்கு நேரம் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல் காரியம் நம்ம தேவனுடைய உறவுகளை நாம யார் என்கிறத புரிஞ்சுக்கணும். 2 காரியம் சொன்ன. ஒன்று, நான் தேவனுடைய பிள்ளை. 2, இன்னொன்னு சொன்ன என்ன சொன்ன? அவருடைய மேய்ச்சலின் ஆடு நான். அல்லேலூயா சொல்லுங்களா? நான் மேய்ப்பன் இல்லாத ஆடு அல்ல, எனக்கு ஒரு ஓனர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களா? எனக்கு ஒரு சொந்தக்காரர். நான் அனாதையா கைவிடப்பட்ட ஒரு தொலைந்து போன ஆடு அல்ல, என்னை சொந்தமாக்கி கொண்ட ஒரு மேய்ப்பன் எனக்கு இருக்கிறார்.
அவர் நல்ல மேய்ப்பன், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களா தெய்வ பிள்ளைகளே? முதல் காரியம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது என்னன்னா, ஆடுகளை மெய்ப்பன் தான் வழி நடத்தி செல்வார். அதனால நம்ம அந்த ஒன்று ராஜாக்கள் நம்ம வாசித்தோம்ல வேத பாடமா, அந்த இடத்துல நம்ம கர்த்தர் எப்படி தம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய சித்தத்திற்குள் இருக்கிற பிள்ளைகளை அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்கிறத நீங்க அதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப அந்த சம்பவத்தை அப்படி வைத்துக் கொள்ளுங்க. அந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 1 ராஜாக்கள் அதுல 17ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் அப்படி இந்த வார்த்தை அப்படி போட்டுக்குது, இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும். நல்லா கவனிங்க. இப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசி போய் அங்க ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்ற, வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, எல்லாம் மங்களகரமான வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஆனா அவர் போய் அங்க ராஜா கிட்டையும் அங்க இருக்கிற எல்லாத்திட்டையும் சொல்றாரு, இந்த வருஷங்களில என்ன இருக்காதா, அவர்களுக்கு என்ன சொன்னாரு, பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அதை அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா சொல்லுங்களா. உலகத்துல அந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசியா இருக்கிறார். இப்ப ஆண்டவர் இந்த எலியாவோடு பேசுகிறார், எலியாவே நீ போய் இந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கிற ஆகாப்கிட்ட சொல்லு. அந்த ஆகாப் யார்? அதனாலதான் முதல் வேத பாடமா நான் வாசித்த கேட்டோம். அந்த ஆகாப் அவனும் ஒரு தேவ பிள்ளை தான். ஆனால் அவன் தன்னை எல்லா வகைகளிலும் கெடுத்து கொண்டவன். 16ஆம் அதிகாரத்துல 30வது வசனம் வாசிக்கலாமா? உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தெய்வ பிள்ளை ஆகாப் யார் அப்படின்னா, கர்த்தருடைய பார்வைக்கு மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமான பொல்லாப்பு செய்தவனா இருந்தான். அவன் செய்த பொல்லாப்புல மிக முக்கியமான காரியத்தை கர்த்தர் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். தான் கும்பிட்டா மட்டும் பரவாயில்ல, ஊர் மக்களை கும்பிடுறதுக்கு கோயிலை கட்டிட்டான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து, அவனுக்கு ஒரு விக்கிரக தோட்டம் இருந்துச்சு. தெய்வ பிள்ளை, உங்க வாழ்க்கையில ஏதாவது விக்கிரக தோப்பு இருக்கான்னு பாருங்க. தோப்பு விக்கிரகங்கள், இதை குறித்து இன்னொரு நாள் நான் பேசுகிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்தது பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்த தோப்பு விக்கிரகம். தனக்குன்னு மறைவா ராசியான ஒரு இடம், மறைவா செய்யறது, தனக்கு லாபம் வரணும், தனக்கு நல்லது வரணும், தன்னுடைய ராஜ்யம் நல்லபடியா இருக்கணும், எதிராளிகள் இதாயிடக்கூடாது, நம்ம தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காக மறைமுகமா அவன் தோப்பு விக்கிரகங்களை செய்து அந்த இடத்துல மந்திரங்களையும் மாந்திரங்களையும் அவன் செய்து வந்தான். எசபேல் அதற்கு உறுதுணையா இருந்தாள். எசபேல் யாரு? அவள் கர்த்தரை நம்பாதவள், கர்த்தரை விரோதிக்கிறவள். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த ஜனங்கள் எல்லாருமே நல்லா கவனிக்கணும். ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த பாகால் தேவதைய, இந்த கர்த்தருடைய கடும் கோபத்தை உண்டு பண்ணுகிற அதன் மேல நம்பிக்கை வைத்ததுனால கர்த்தருடைய கடுங்கோபம் அந்த தேசத்துல வந்துச்சு. அப்ப நான் இன்னைக்கு தோப்பு விக்கிரகங்கள் இருந்தா கர்த்தருக்கு கடுங்கோபம் வருமா வராதா? சத்தமா சொல்லுங்க, வருமா வராதா? உங்க வீட்டுல விக்கிரகம் இருந்தா கர்த்தருக்கு கோபம் வருமா வராதா? ஆமா, கர்த்தருடைய கோபம் வந்த பிறகு சாத்தான் என்னை தண்டிச்சுன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் என்ன உணர்த்துகிறார், என்னை கண்டித்து உணர்த்துகிறார் சிந்தை உங்களுக்கு இருக்கணும். எல்லாத்துக்கும் சாத்தான் போய் ஆண்டவர்கிட்ட சொன்னா, உங்க மக்கள் ரொம்ப மோசமானவங்க சொல்லி வைங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்க செய்கிறதுக்கு எல்லாமே என்னைய காரணம் காட்டிடுறாங்க. நீங்க தான் தண்டிக்கிறீங்க, நீங்க தான் அவங்களை கண்டித்து உணர்த்துறீங்க. ஆனா அவங்க யார் மேல பழி போடுறாங்க? என் மேல பழி போடுறாங்க. செய்யறதெல்லாம் அவங்க தப்பு, அதுக்கு நீங்க தண்டிக்கிறீங்க. ஆனா அவங்க என்னை குற்றம் சாட்டுறாங்க. தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய கடுங்கோபம் யார் மேல வந்துச்சு? ஆகாப் மேல வந்துச்சு. காரணம் என்ன? அவன் அந்த தேசத்துக்கு ராஜாவா இருந்தான். தன் தேசம் நலமா இருக்கணும் என்று சொல்லி
அவன் பல உபாய தந்திரங்களை பண்ணினான். இன்றைக்கு உங்க குடும்பத்துக்கு நீ தான் ராஜா, உங்க பிசினஸுக்கு நீங்க தான் ராஜா, உங்க தொழிலுக்கு நீங்க தான் ராஜா, நீங்க தான் குடும்பத்துக்கு ராணி. உங்க குடும்பத்தை நீங்க நல்வழிப்படுத்துவதற்கு என்னென்ன திட்டமிடுறீங்க? இந்த 2025 என்னென்ன காரியம்லாம் செய்யறீங்க? ரொம்ப கவனமா இருக்கும். நல்ல சொல்லுங்களா, கர்த்தருடைய கடுங்கோபம் நம்முடைய எல்லைகளில் வராதபடிக்கு இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல கர்த்தருடைய கடுங்கோபம் வந்ததுனால தேசத்துல சாபம். நல்ல கவனிங்க, தேசத்துல சாபம். ஆனா இங்கே கர்த்தர் அந்த சாபத்தின் நடுவிலே, கடினமான சூழ்நிலை நடுவிலே, கர்த்தருடைய வார்த்தை அங்கே பயங்கரமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த இடத்துல மேகங்களுக்கும் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் கர்த்தர் கட்டளையிட்டு அங்கே இருக்கிற வானத்தின் மேலே இருக்கிற தண்ணீரை பிடித்து வைத்து இருக்கிறார். அது ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி மேகங்களை அவர் என்ன செய்கிற, தண்ணீரை அடைத்து போடுகிறார். அதனால கீழே இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாமே வாடி போகிறது, விளைச்சல்கள் வாடி போகிறது, வெள்ளாண்மை இல்லை, நீரூற்றுகள் வற்றி போகிறது. அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் தன்னுடைய மக்களை நடத்துகிற விதத்தை இன்றைக்கு நான் பார்க்க போறோம். அழியில சொல்லுங்களா, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கை. எப்படி அவருக்கு சித்தமானது அவருடைய கையினால வாக்கியதென்று பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் எலியாவிட்ட சொல்லிட்டாரு, நீ போய் ராஜாட்ட சொல்லு, இன்னையிலிருந்து என்னைக்கோ 3 வருஷம் 6 மாதம் உன் நாட்டில் என்ன இருக்காது, மழை இருக்காது சுத்தமா. காரணம் என்னன்னா, என்னை நீங்க விட்டுட்டு பாகால் ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லி அதுதான் மழையை தரும் நீங்க நம்பினதுனால இன்றைக்கு நான் அந்த தெய்வத்துக்கு ஒரு சேலஞ்சு விடுறேன். நீ நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கைக்கு ஒரு சேலஞ்சு விடுறேன். அது மழையை கொடுக்க கூடுமானால் மழை தந்தா வாங்கிக்கோ, இல்லை என்றால் என்னிடத்துல நீ மனம் திரும்பணும். நல்லா கவனிங்க, உலகம் எங்கிலும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டே இருக்கு. தெரியுமா, பூமி எதிர்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு சைனாவில் என்ன ஆரம்பிச்சிருச்சு, அடுத்த கொரோனா வைரஸ் அடுத்த ஒரு இதுல வந்துருச்சு. நிறைய மன்னது ஜாதிக்கு ஜாதி என்னது சண்டைகள் எல்லாமே கர்த்தருடைய வேதனைகளுக்கான அத்தனை காரியங்களும் சுத்தி நடந்து கொண்டே இருக்கிறது. மறந்து விடாதீர்கள், இந்த கடினமான சூழ்நிலைகளில கர்த்தருக்கு சித்தமானது எனக்கு வாய்க்கும், உங்களுக்கு வாய்க்கும். இப்ப அதை தான் பாருங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதல் காரியம் நான் சொல்றேன், where God guides he provides. முதல் காரியம் என்ன சொல்லுங்க, கர்த்தர் எப்போது உங்களை நடத்துகிறாரோ அங்கே உங்களுக்கான ஏற்பாடை வைத்திருக்கிறார். இதான் முதல் பாயிண்ட் நான் சொல்லுங்க. இந்த வருஷம் God wants to guide you. அலிலே சொல்லுங்களா, இந்த 2025 நீனா போகாத, நீனா செயல்படாத, கர்த்தர் உன்னை வழிநடத்த வேண்டும் என்று நீ கேள். 2025 எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தர் உன்னை வழி நடத்தும்படி கேளுங்கள். எத்தனை பேர் புரிஞ்சவங்க அழியில சொல்லுங்களா? மெய்ப்பன் இல்லாத ஆடு சிதறடிக்கப்படும். மெய்ப்பன் இல்லாத ஆடு அது குடிக்கிற தண்ணி நல்லதா கெட்டதான்னு தெரியாது. என்னது, நான் ஆடு வளர்த்ததுனால எனக்கு தெரியும். வீட்டுல சில நேரங்கள் என்ன பண்ணிடுவாங்க, அந்த அரிசியை திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. எங்க வீட்டுல செல்லாடு ரொம்ப செல்லமா இருக்கும். செல்லாடு வந்து ரொம்ப செல்லமா இருக்கும். அந்த ஆடு வந்து என்ன செய்யும், திறந்து இருக்கிறத பார்த்துட்டு அரிசி இருக்கா டப 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 டபன்னு சாப்பிட்றோம். அரிசி சாப்பிட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? அவ்வளவுதான். அது இருக்கிறதுக்கு புதுசா இருக்கு அப்படின்னு கட 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 கடன்னு சாப்பிட்றோம். சாப்பிட்ற பொருள் தானே, நம்ம சாப்பிட்டா செத்து போறோமா? இல்ல இல்ல. ஆனா அந்த ஆடு பார்த்த உடனே பட 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 படன்னு சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் வயிறு நெஞ்சிரும், ஒப்பிரும், சாப்பிட கடைசியில் அது மூச்சு தண்ணீர் செத்து போயிடும். தெய்வ பிள்ளையே, அதனாலதான் கர்த்தர் உன்னை வழி நடத்தும்படி இந்த 2025 அவர் உனக்கு முன்னே போகிறவராய் இருக்கிறார். இதுதான் தேவ சித்தம். நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. தேவ சித்தனை வேற, அவர் எனக்கு 2 மாடி தருவார்னு நினைச்சே பார்த்து பாஸ்ட் இப்படி சொல்லிட்டாரு அப்படி நீங்க யோசிக்கிறீங்களா? 2 மாடி என்ன, ஆண்டவர் உனக்கு தருவார். அழியில சொல்லுங்களா? ஆனா நீங்க புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய சித்தம் என்னன்னா அவர் உன்னை நடத்தணும்னு விரும்புறார். அழியில சொல்லுங்களா? நான் உன்னை நடத்தணும்னு விரும்புறேன். என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீ இருக்கணும். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்களா? ஒரு மெய்ப்பனா இருக்கிற நான் பிரதான மெய்ப்பனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். நான் விரும்புகிறபடி எல்லாம், நான் ஆசைப்படுறபடி எல்லாம் இந்த சபை என்னுடைய சபை என்று சொல்லி இஷ்டப்படி நான் இதில் என்ன செய்ய முடியாது.
முடியாது. அந்த பிரதான மேய்ப்பன் என்ன சொல்றார்? சொன்னதை தான் செய்யணும், இல்லைன்னா அது செய்யக்கூடாது. பரவாயில்ல, ஆடு வந்து முட்டினாலும் பரவாயில்ல, கொடுக்க கூடாதுன்னு கொடுக்காம தான் இருக்கணும். அலையில சொல்லுங்களா? புரிஞ்சவங்க சத்தமா அலையில சொல்லுங்களா? கர்த்தர் உன்னை நடத்தும்படி விரும்புகிறார். இந்த 2025 கர்த்தர் உன்னை நடத்தி செல்ல விரும்புகிறார். இந்த இடத்துல நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் இப்படிதான் சொன்னேன், என் கரங்களை வைத்து சொன்னேன், என் கரத்தை பிடிச்சுங்க ஆண்டவரே, இந்த 2025 அந்த ஊழியத்தை நீங்க எனக்கு நடத்தீங்க, சொல்றபடி நான் செய்வேன். நோவாவுக்கு கர்த்தர் சொன்னபடி அவன் நோவா பேலையை செஞ்சான், அதனால தப்பிக்கப்பட்டான். அதே போல மோசே கர்த்தர் சொன்னபடி ஒரு இடத்துல செஞ்சான், கர்த்தர் சொன்னபடி ஒரு இடத்துல செய்யாததுனால அவன் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. தேவ பிள்ளையே, இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த வருஷம் உனக்கு தெரிந்த வருஷமே கிடையாது. நம்ம அடிக்கடி நினைக்கிறோம், போன வருஷம் போல நாம் நினைக்கிறோம். ஒரு காரியம் வரும்போது நம்ம போன வருஷம் போல நம்ம அதை செயல்பட நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. 24 வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது எல்லாமே உனக்கு புதுசு. உன்னுடைய பிசினஸ்ல எல்லாத்திலுமே போன வருஷத்தை நினைக்காத, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர். அப்ப அவருடைய கைடன்ஸை நீங்க கேட்கணும். எதை கேட்கணும்? நான் அதனாலதான் ஊழியத்தில் நான் வழக்கமா நீங்க ஒரே காரியத்தை நான் செய்ய மாட்டேன். நான் சில நேரங்கள் என்ன நீங்க தப்பா எடுத்துக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கும். நான் ஒரே என்ன செய்ய மாட்டேன். கர்த்தர் என்ன நடத்துகிற, என்ன உணர்த்துகிறாரோ அதை நான் தேவ சித்தத்தின்படி செய்ய நான் என்ன பழக்கப்படுத்துறேன். ஆமீன் சொல்லுங்களா? பழக்கப்படுத்துறேன். அதனால் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நடத்தும்படி விரும்புகிறார். அலையில சொல்லுங்களா? சங்கீதம் 32:8 வாசிக்கலாம். சங்கீதம் 32:8 வேகமாய் நான் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சத்தமா புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்களா? சுதந்திரிக்கிறவங்க நீங்க சுதந்திரிச்சு கொள்ளுங்க. அலையிலேயே சொல்லுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி போதித்து நடத்தும், ஒரு மிலிட்டரி மேனா நடத்த மாட்டேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கண்மேல் கண் வைத்துன்னு அர்த்தம் என்ன? பூனைக்குட்டி யாரெல்லாம் வளர்த்துருக்கிறீங்க? ஆட்டுக்குட்டி யாரெல்லாம் வளர்த்துருக்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு என் பாப்பா பூனைக்குட்டி கேட்பான், கொடுத்துட்டா போதும், அங்கே எடுத்துப்பா. அப்படியே கொடுத்து கொஞ்சம் வேணது பிள்ளை எப்படி வச்சுப்பாங்க? பிள்ளைய எப்படி கொஞ்சுவோம்? அதனுடைய நெத்தியோட நம்முடைய நெத்தியை வச்சு என்ன செய்வோம்? அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்ல, செல்லக்குட்டி சொல்லுவோம். நம்ம சொல்றோம்ல, என் பவுனு, என் தங்கம். யாரும் வெண்கலன்னு சொல்ல மாட்டோம். அலையிலே சொல்லுவீங்களா? வெண்கலன் யாராவது சொல்லுவீங்களா? இரும்புன்னு யாராவது சொல்லுவீங்களா? தங்கம், வைடூரியம். தேவன் நம்ம குறித்தும் அவர் வச்சிருக்கிற நினைவுகள் பெருசு. ஆனா தேவன் நம்ம இடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார்? வளர்ந்துட்டோம்ல, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்ப தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறேன்னா, உன்னுடைய சுய சித்தத்தை விட்டுட்டு என் சித்தப்படி இருக்க உனக்கு சம்மதமா மகனே, மகளே? ஆதாம் ஏவாள் அவங்க சபிக்கப்பட்டதற்கும் தீமை அவங்களிடத்துல வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க செஞ்ச தப்புனாலதான். என்ன தெரியுமா? அவங்களுக்கு தேவன் கொடுத்த சுதந்திரத்தை அவங்க சுயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க எதை விரும்பினாங்களோ அது அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபைக்கு வராங்க, எதுக்காக தெரியுமா? சுயத்துக்காக மாத்திரம் வருவாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா போயிடுவாங்க, அவ்வளவுதான், வரமாட்டாங்க. அவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா வருவாங்க, அவ்வளவு போயிடுவாங்க. இல்லைன்னா குடும்பம், கணவன் மனைவி இணையணும், அதுக்காக வருவாங்க, இணைஞ்சிட்டாங்கன்னா போயிடுவாங்க. ஆனால் யார் ஒருவர் கர்த்தர் எனக்கு வேணும்னு வராங்களோ அவங்களுக்கு கர்த்தர் அவங்களுக்கு கிடைப்பார். இப்ப நீங்க சொல்லுங்க, சபைக்கு உங்களுக்கு யார் வேணும்? அல்லேலூயா சொல்லுங்களா? அந்த தேவனை நீங்க சொந்தமாக்கி கொள்ளணும்னா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர் உங்களை நடத்த விரும்புகிறார். இந்த 2025 அவர் உங்களை நடத்த விரும்புகிறார். எப்போது புரிந்து கொள்ளுங்க, அவர் நடத்துகிறார் என்றால் ஏற்கனவே ஒரு முன் ஏற்பாடை கர்த்தர் வைத்திருக்கிறார். நியூ டெஸ்டமென்ட்னா என்னங்க? டெஸ்டமென்ட்னா என்னங்க? ஓல்டு டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட்னா என்ன? பைபிள் காலேஜ் படிச்சவங்க சொல்லுங்க.
உயில் என்னது? நமக்காக ஏற்கனவே செய்யப்பட்ட முன் ஏற்பாடு. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களா? நமக்காக திட்டமிட்டது, நமக்காக செய்யும்படி அவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிற உயில் பத்திரம் அது. அதான் அர்த்தம். நீங்க போய் இந்த வார்த்தைக்கு நீங்க அர்த்தத்தை தேடி பார்த்தீங்கன்னா முன் ஏற்பாடு என்பதற்கு டெஸ்டமெண்ட் தான் வரும். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களா? அவர் தேவன் உங்களை நடத்தினால் அவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை உங்கள் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா சொல்லுங்களா? உங்க கண்ணுக்கு அது தெரியாது. பசுமையான புல்வெளி உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களை நடத்தும் போது அந்த பசுமையான புல்வெளி எங்க இருக்கிறது அவருக்கு தெரியும். அவர் உங்களை அந்த இடத்திற்கு கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. இந்த 2025ல நீங்கள் கர்த்தருடைய பசும்புல் வெளிக்கு நீங்க போகணும்னா அவர் உங்களை நடத்தும்படி சொல்லுங்க. அவர் உங்களை அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு செல்வார். அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நீங்க அங்க போகணும்னு விரும்புனீங்கன்னா அவர் உங்களை நடத்தி செல்வார். இங்க மக்கள் எல்லாருமே இந்த குற்றாலம் போகுவதற்கு ரொம்ப ஆசை இருப்பேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எத்தனையோ சுற்றுலா தலங்கள் இருக்கு, ஆனா இந்த மக்கள் யாண்டா குற்றாலம்னா அப்படி இது பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கிற அந்த தண்ணீர்ல குளிக்கிற ஒரு சுகம். அல்லையா சொல்லுங்களா? அதனால காசு இருக்குதோ இல்லையோ எப்படியாவது வண்டி யாராவது வண்டி பிடிச்சாங்க, எப்ப நானும் வரேன், எவ்வளவு காசு தரேன், போறீங்களா இல்லையா? நாங்க தான் போல. என்னதுல நாங்க தான் போகவே முடியல. குற்றாலம் அந்த வருஷம் நான் போன வருஷம் போகல. நான் நல்லா கவனிங்க, இந்த வருஷம் ஜீவ தண்ணீர் உள்ள அண்டைக்கு உங்களை கொண்டுட்டு போகணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான். அப்பா என்ன நீங்க நடத்தி செல்லுங்க. அப்பா எத்தனை பேர் கரங்களை வைத்து நீங்க சொல்ல முடியும்? அப்பா என்ன நீங்க நடத்தி செல்லுங்க. அப்பா நல்ல மெய்ப்பனே நீர் என்னை நடத்தி செல்லுங்க. அப்பா நீர் என்னை நடத்தி செல்லுங்க. ஏனென்றால் where God guides he provides. அல்லேலூயா சொல்லுங்களா? மறந்துடாதீங்க, எப்போது மறந்துடாதீங்க. ஆனா இன்றைக்கு மிகப்பெரிய சவால் என்னன்னா சுயமா நடக்கிற இந்த உலகத்துல சுதந்திரம் என்ற ஒன்றை இன்னைக்கு மக்கள் பேசி இன்னைக்கு பெண்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? சுதந்திரத்தை குறித்து பேசுறாங்க. என்னது? வெளிப்படையா பேசிக்கிறாங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்? எனக்கு மாப்பிள்ளை நான் அவனை பார்த்துக்கிறேன், பாத்திரம் கழுவி கொடுத்துடணும். என்ன செய்யணும்? இப்ப இருக்கிற பெண்களுடைய விருப்பம், நான் சம்பாதிச்சிடுறேன், அவர் எனக்கு நேரத்துக்கு காலையில இருந்து டீ வச்சு கொடுத்துடணும். என்ன செய்யணும்? எழுப்பி எனக்கு டீ வச்சு கொடுத்து என்னை பார்த்துக்கிட்டா போதும். நான் அவருக்கு என்ன எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிட்டோம். ஆண்டவர்கிட்ட என்ன பேசிக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு நீங்க ஆசீர்வாதம் மட்டும் தாங்க. என்ன செய்யுங்க? எனக்கு பிளஸ்ஸிங் மட்டும் தாங்கல, நான் எப்படி நடத்துறேன்னு பாருங்க. எனக்கு பிளஸ்ஸிங் மட்டும். நீங்க உட்காருங்க. நீங்க எதுக்குப்பா கஷ்டப்படுறீங்க? நீங்க அமைதியா வீட்டுல உட்காருங்கப்பா. எனக்கு நீங்க பிளஸ்ஸிங் மட்டும் கொடுங்க. அந்த பொக்கிஷ சாலை சாவியை மட்டும் என்று கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு சபைக்கு வரும்போதெல்லாம் கர்த்தருடைய அந்த பொக்கிஷ சாவி அவர்கிட்ட இருக்குதான்னு நம்ம வரோம். அப்படிதானே? இல்லை, அவர் உங்களை நடத்தும்படி விரும்புகிறார். அவர் நடத்தினால் உள்ளேயும் புறம்பையும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள். இது ஒரு தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஆனா சுதந்திரிக்கணும் அப்படின்னா நீங்க உண்மையிலே கர்த்தர் உங்களை நடத்தணும்னு நீங்க ஜெபிக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே என்னை நடத்தி செல்லுங்கப்பா. இந்த 2025ல எனக்கு தெரியாது, நீங்க தான் என்ன நடத்தி செல்லணும். ஆண்டவரே அற்புதமா நடத்துவார். நான் சொல்றேன், உங்களுடைய இமேஜினேஷனுக்கு நீங்க கட்டுப்பட்டு இருக்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருங்க. அல்லேலூயா சொல்லுங்களா? உங்களுடைய இமேஜினேஷன் உங்களுக்கு வாண்டரிங் தாட். சாத்தானுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை நம்ப விட மாட்டான். ஆனா உங்களுக்கு வாண்டரிங் தாட், நிறைய டிசைரை கொடுப்பான். அப்படி இருக்கணும், இப்படி வாங்கணும், இதை வாங்கணும், இப்படி ஒரு கார் வாங்கணும், அப்படி இருக்கணும், வீடு இப்படி கட்டணும், அப்படி கட்டணும். வாண்டரிங் தாட் உங்களுடைய எண்ணங்களில முழுவதும் இருக்கும், உங்க உணர்வுகளில் அது அப்படியே படர்ந்து இருக்கும். ஆனா அது உங்களை குத்தி குத்தி கொண்டுகிட்டே இருக்கும். என்னடா நடக்கவே இல்லை, நடக்க மாட்டேன்றதே. ஆனா கர்த்தரோட வார்த்தை உங்களுக்குள்ள இருந்த அதை நீங்க உறுதியா பற்றி கொண்டு நீங்க பாருங்க, கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி செல்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில நில்லுங்க. நான் சொல்றேன், கர்த்தரோட வார்த்தை வாக்கு தத்தம் என்று சொல்லி அங்கே கூட நான் சொல்கிறேன், கர்த்தரோட வார்த்தை என்பதை
அங்கே பொருளாதாரம் சார்ந்த ஒன்று, சுயநலம் கலந்த ஒன்றை தான் இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. வசனத்தை கூட அதுல தனக்கு மங்களகரமா இருக்கா, எனக்கு அது சாதகமா இருக்குமா, அது எனக்கு எந்த ஒரு பாதிப்பை தராதே, என்னுடைய பாவத்தை அதெல்லாம் சுட்டி காட்டாதே, என்னை கண்டித்து உணர்த்தாதே அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறாங்க. தேவ பிள்ளை கவனமா இருங்க. சாத்தானுடைய நயவஞ்சகமான திட்டங்களை புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் என்பது எதுவும் வாக்கு தத்தம் தான். 3 வருஷம் 1 மாதம் மழை பெய்யாது. சும்மா ஆண்டவர் சொன்னாரு, தேசத்தை தன் பக்கமாய் சேர்த்துக் கொள்வதற்காக வைத்த ஒரு திட்டம் அல்லவா? ஹல்லேலூயா சொல்லுங்களா? அந்த இடத்துல இவன் ஆண்டவர் யார் பார்த்து, எலியாவை பார்த்து என்ன சொல்றாரு சொல்லுங்க? அந்த இடத்துல 3ஆம் வசனம் வாசிங்க. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற ஒளித்து கொண்டீரு. சத்தம் அலையில சொல்லுங்களா? கைடன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. நம்மள அப்ப செய்வோமா? ஊரை விட்டு ஊருக்கு ஒதுக்கு போறோமா? ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆத்துல போய் அங்க வீடு இருக்காது, ஒண்ணு இருக்காது, ஆத்தங்கரையில் எங்கேயாவது மரத்துக்கடியில குகை இருக்கும், அந்த குகையில ஒளிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொன்னா நம்ம போவோமா? ஏன்னா நம்ம இப்படியே பழக்கப்படுத்திட்டோம். ஏன்னா கர்த்தர் நம்மளை நடத்தின வாக்கு தத்துவம் எல்லாமே அது தங்கமாக தான் இருக்கும். ஆசீர்வாதம் தங்கமாக தான் இருக்கும், ஆசீர்வாதம் பணமாக தான் இருக்கும், ஆசீர்வாதம் ஒரு வீடாக தான் இருக்கும், ஆசீர்வாதம் ஒரு காராக தான் இருக்கும், ஆசீர்வாதம் நல்ல வேலையாக தான் இருக்கும். சில நேரங்களில் ஆண்டவர் பிசினஸை விட வைக்கிறது கூட கர்த்தர் உன் ஆசீர்வாதத்திற்காக, இதை காட்டிலும் மேன்மையான ஒன்றை கர்த்தர் உனக்கு தருவதற்காக கூட இருக்கலாம் அல்லவா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் சொல்றேன், கர்த்தர் உங்களை வழி நடத்தும்படி கேளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களா? எது சரி எது நமக்கு தெரியாது, அவர் நடத்தினால் சரியாக இருக்கும் என்கிற ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நான் சொன்னதை கர்த்தர் சொல்றபடி அது சரியாய் நடக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால இந்த இடத்துல நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு காரியம் தான், ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தைகள், அதனால ஒரே ஒரு பாயிண்ட் தான். நான் 4 பாயிண்ட் இருக்குது, அதனால இதோட நான் முடிக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா சொல்லுங்களா? அதனால அன்பு தெய்வ பிள்ளைகளே, மேய்ப்பன் தான் உங்களுக்கு சொல்லுவான். 2வது காரியம் சுருக்கமா சொல்லுறேன். In God's provision there is a protection. முதல் காரியம் என்ன சொன்ன? கர்த்தர் உங்களை வழி நடத்தினால் அங்கே உங்களுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற முன்னேற்பாடை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களா? அதனால நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறத நம்ம பார்க்கணும். விரும்பினா அவர் வழி நடத்த நம்ம கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்களா? வழிகாட்டிகள் இருப்பாங்க. குற்றாலமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு ஊருக்கு போகும்போது வழிகாட்டிகள் இருப்பான். அவனுக்கு தான் தெரியும் எந்தெந்த இடத்துல என்னென்ன காரியம், எங்க ஆபத்து இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். இஷ்டப்படியெல்லாம் போக முடியாது. அதே போல இந்த 2025 என்பது நமக்கு தெரியாது. ஆனா இந்த 2025 அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். யாரு? வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்தி செல்வார். இன்றைக்கு என்ன கேள்வினா, எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, அவருடைய விருப்பம் என்னன்னா, அவருடைய தீர்மானம் என்னன்னா, 2025 ஆண்டவரே நீங்க என்ன நடத்தி செல்லுங்கன்னு எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணிக்க முடியும் என்பதுதான். அப்படி செய்தால் கர்த்தர் உங்களை சரியாய் நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, சரியாய் நடத்தி செல்வார். அன்பு தெய்வ பிள்ளைகள், கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் என்ன? நம்முடைய விசுவாசம் என்ன? எப்படியாவது நடக்கணும். அப்படியா? இந்த இடையில ஒரு பாட்டு உண்டு, அந்த பாட்டு கூட எனக்கு அதுல இந்த வரிகள் என்னது, நல்ல ஒரு பாட்டு உண்டு, சர்வ ஞானின்னு ஒரு பாட்டு. என்ன பாட்டு அது? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. அந்த இடத்துல எதையாவது அப்படி இல்லை, நல்ல கவனிங்க, தேவன் நமக்கென்று பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்களா? உன் வாழ்க்கையில திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்குது, பாக்கியமும் நன்மையும் என்னை பின்தொடரும். நல்ல அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்க அதை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் தேவனாலே நடத்தப்படுவீர்கள் என்றால் இந்த வருஷம் நான் சொல்றேன், இதுவரைக்கும் கண்டீராத ஒரு மகிமையை நீங்க பார்ப்பீங்க. இதுவரைக்கும் கண்டீராத ஒரு நீரூற்றை காண்பீர்கள். நீங்கள் புதிய துறவை தோண்டுவீர்கள். ஹல்லேலூயா.
நீங்கள் பஞ்ச காலத்தில் விதைத்தாலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். காரணம் என்ன? ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொன்னா, நீ இந்த பூமியில இரு, போகாத. உங்க அப்பா போன மாதிரி எகிப்துக்கு போயிடாத, இங்கேயே இரு. அவன் ஆரானியில இருந்தான். அந்த பஞ்ச காலத்திலே ஹல்லேலூயா ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கண்டான். காரணம் என்ன? விளைச்சலை கொடுக்கிறவர் கர்த்தர், பூமி அல்ல. ஹல்லேலூயா. உனக்கு பிள்ளையோ ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை மறந்து போகாத. உன் புருஷன் அல்ல, உன் மனைவி அல்ல, அவளை குற்றஞ்சாட்டாத, புருஷனை குற்றஞ்சாட்டாத. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் என்பதை புரிந்து கொள். அவர் உன்னை வழி நடத்தும்படி கேள், அவர் உன்னை அற்புதமாய் நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. அதனால கடினமான சூழ்நிலை 2025 கடினமான சூழ்நிலைகளில கர்த்தர் உங்களை வழிநடத்தும்படி கேளுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களா? இந்த 2025 கடினமான சூழ்நிலைகளில் இருக்கும். அந்த கடினமான சூழ்நிலைகள் காரணம் என்ன? தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தை பலிக்கும், அங்கே சாவுகள் நடக்கும், பிரச்சனைகள் வரும், தீமைகள் இருக்கும், வியாதிகள் பரவும். மறந்து போகாதே, கடினமான நேரத்தில் கர்த்தர் உன்னை நடத்தும்படி கேள், அது உன்னை வாழ வைக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. அதனால இந்த இடத்துல நான் இதை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நல்ல தெரிஞ்சுக்கொள். இதுல இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த முதல் பாயிண்ட்லயே இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். முதல் பாயிண்ட் என்ன சொன்ன? where God guides he provides. தேவன் எங்கே உன்னை நடத்துகிறாரோ அங்கே கர்த்தருடைய முன் ஏற்பாடு இருக்கும் என்பதை மறந்து போகாது. அல்லேலூயா சொல்லுங்களா? அதனாலதான் கர்த்தர் இப்ப என்ன செய்கிறார்? கேரி தாற்றண்டைக்கு நடத்துகிறார். நீ அங்க போய் ஒளித்து கொண்டு, ஏன்னா உன்னை கொல்றதுக்கு ஆள் ராஜா அனுப்புவார். சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவதற்கு God's guidance is enough to escape from the enemy. புரிஞ்சுக்கணும். நான் கர்த்தரனோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு நீங்க மார்பை தட்டி போனீங்கன்னா உள்ளே சொறிடுவாங்க, நினைஞ்சிருவாங்க. சில நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய கைடன்ஸ் உன்னுடைய எல்லா தீமைக்கும், சத்துருவின் பிடிக்கும், வேடனுடைய கண்ணிக்கும் உங்களை விலக்கி பாதுகாக்கும். புரிஞ்சவங்க சத்தம் அலையிலே சொல்றீங்களா? இந்த இடத்துல ஒளித்து கொண்டு அப்படின்னா கண்டிப்பா ராஜா உன்னை தேடுவான் என்பது ஆண்டவருக்கு தெரியும். எலியாவை எசபேல் தேடுவான் என்பது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனால சொல்றாரு, இடத்த சொல்றாரு, திசைய சொல்றாரு, நீ போய் அங்க ஒளித்து கொண்டிரு. சில நேரங்களில் கர்த்தர் நம்ம இடத்துல மௌனமா இருக்க சொல்லுவார், வீட்டில் இருன்னு சொல்லுவார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. போன வருஷம் கர்த்தர் உங்களை வீட்டிலே இருக்க வச்சிருப்பாரு. சில பேருக்கு வேலை இருக்கா, அதில் இருக்கா, தெரியும். ஆண்டவர் உங்களை பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களா? தீமை நின்று உங்களை பாதுகாத்து இருக்கிறார். ஆமா, அங்கே கர்த்தர் ஒரு அற்புதமான காரியம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று எனக்கு கொடுத்த அந்த காரியத்தில். அது என்னன்னா, இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ். நல்ல கவனிங்க, இந்த பிளெஸ்ஸிங் நான் சொல்றேன். என்னைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ அதுல 2 காரியம் இருக்குது. இந்த சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங், இந்த நேச்சுரல் பிளெஸ்ஸிங். அல்லேலூயா சொல்லுங்களா? சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங்னா என்னது? நீ விதைச்சின்னா நீ விதைக்கிற விதைக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களா? உன்னுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அதை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனா அந்த சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங் என்னன்னா, நீங்க அந்த இடத்துல அவன் ஒளித்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன், காலையில அந்த காகம் உனக்கு என்ன கொண்டு வரும்? அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வரும். அதே போல மாலையில அது உனக்கு கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்களா? நான் கட்டளையிடுவேன். கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தை நல்ல கவனிங்க. when God guides you, God will command. ஹல்லேலூயா. தன்னுடைய சேனைக்கு கட்டளையிடுவார். உனக்கு என்ன கொடுக்கப்படும் என்பதை கர்த்தர் தீர்மானிப்பார். யார்கிட்ட அனுப்பணும் என்பதை கர்த்தர் தீர்மானிப்பார். நீ நினைப்ப இவர்கிட்ட இருந்து தான் இதான் வரும்னு எதிர்பார்த்த, ஒண்ணுமே வரலையே, அதனாலதான் யார்ட்டுமே கேட்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களா? ஏன்னா கர்த்தர் கொடுத்தால் எப்படியும் கொடுப்பார், யாரை கொண்டும் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களா? இந்த இடத்துல அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் அந்த கர்த்தருடைய வழி நடத்துதல் நீங்க புரிந்து கொள்ளுங்க. அந்த காக்கா ஆண்டவருடைய சரியான வழிகாட்டுதலை செஞ்சிச்சு. உனக்காக காக்கா கூட உனக்கு வேண்டியது கொண்டு வரும்னு கர்த்தர் வச்சு அது கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்களா? கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பு தேவ பிள்ளைங்க, அதனால இந்த வருஷம் கடந்த வருஷங்களை வைத்து நீ இவால்வேட் பண்ணாத. மறுபடியும் சொல்லுகிறேன்,
போன வருஷம் இப்படி இருந்ததுனால இந்த வருஷம் இப்படி செய்யணும்னு நினைக்காதீங்க. திட்டமிடுங்க. ஆண்டவர் இடத்துல கைடன்ஸ் கேளுங்க. ஆண்டவர் உங்களிடத்துல பேசும்படி கேளுங்க. ஆண்டவரே தொழிலா இருக்கட்டும். அதனாலதான் மாசத்துக்கு ஒரு தடவை தொழில் பண்றவங்க உங்களுக்காக ஒரு சிறப்பு ஜெபம் வைக்க இருக்கிறேன். அலையில சொல்லுங்களா? மாசத்துக்கு ஒரு தடவை மாலையில ஒரு சிறப்பு ஜெபம் இருக்கும். பிசினஸ் பண்றவங்க உங்களுக்காக ஒரு ஜெபம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம வர போறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய அடுத்த மாசம் கர்த்தருடைய திட்டங்களை நாம கேட்க போகிறோம். பசும்புல் வெளிச்சலையும் மேய்ச்சலையும் ஆசீர்வாதங்களையும் காணும்படி கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படி நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். என் இடத்துல பொங்கிட்டே இருக்குது. இந்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு நிப்பாட்டதை எனக்கு முடியல. ஹல்லேலூயா சொல்லுங்களா? எத்தனை பேர் ரிசீவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் ரிசீவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நல்ல வேளை இன்னைக்கு அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. அதனால் அன்பு தேவ பிள்ளைகளே, மறந்துடாதீங்க, கர்த்தர் உன்னை போஷிப்பதற்கு அவர் உன்னை வழி நடத்த விரும்புகிறார். கர்த்தர் எங்கே உனக்கு வழி நடத்துதலை உங்களுக்கு போஷிப்ப வைத்திருக்கிறாரோ அது யாரும் திருடக்கூடாதபடிக்கு கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். தேவன் ஒருபோதும் இந்த இடத்துல இருக்கிற அந்த நேச்சுரலை சூப்பர் நேச்சுரலா மாத்த மாட்டார். ஆனால் God add the supernatural into the natural. அலில எத்தனை பேர் அலில சொல்லுங்க? இந்த இடத்துல அதுதான் நீங்க பாப்பீங்க. தேவன் இந்த நேச்சுரலா இருக்கிற இவனுக்கு சாதாரண தண்ணீர், ஆனா சூப்பர் நேச்சுரல் வேலை ஆண்டவர் செய்கிறார். ஒரு காக்கா வந்து காலையும் மாலையும் வந்து அப்பத்தையும் சுட சுட அப்பத்தையும் திராட்சை இறைச்சி துண்டையும் கொடுக்கிறது நேச்சுரலா? காக்கா நேச்சுரல் என்னங்க பண்ணுங்க சொல்லுங்க? நீங்க இங்க வச்சுட்டு திரும்புங்க, டபக்குன்னு தூக்கிட்டு போயிடும். ஆமா தானே? தூக்கிட்டு போயிடும். ஆனா சூப்பர் நேச்சுரல் என்ன? அது உன்ட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். சத்தம் அலில சொல்லுங்களா? அது வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதனால தேவன் இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை வழி நடத்தும்படி கேட்டால் சூப்பர் நேச்சுரல் வேலை கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்கிறதை உன் கண்கள் பார்க்கும். அதை செய்வாங்க. நான் அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சம் ருசிச்சுட்டு இருக்கிற அந்த ஊழியத்துல போன வருஷம் தான் கர்த்தர் என்கிட்ட பேசினாங்க. அபிஷேகம் பண்ணும்போது அந்நிய பாஷை மட்டும் தான் பேசினாங்களா? கர்த்தருடைய பாதத்தில் அவங்களுடைய பாதத்தில் பணங்களும் வைத்தாங்கல்ல. நான் யார்ட்டுமே கேட்க மாட்டேன், எனக்கு தேவைகளை சந்திக்கணும். கர்த்தர் எனக்காக வழக்காடினார். அலில சொல்லுங்களா? தேவன் எல்லாவற்றையும் செய்தார். இன்னைக்கு நம்ம பார்க்க கூடாததெல்லாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இதெல்லாமே தேவன் செய்கிற அற்புதமான விஷயம். இதில் பெரிதானவைகளை காண்போம். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க கர்த்தருடைய மேய்ச்சலை நீங்க பார்க்க விரும்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்க இந்த வருஷம் பார்க்கணும் விரும்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற நீரோடைய பார்க்க விரும்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்க அழகான திட்டங்களை பார்க்க விரும்புறீங்களா? கர்த்தர் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிற அந்த மறைவிடத்தை பார்க்க விரும்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற நீரோடைய பார்க்க விரும்புறீங்களா? இன்றைக்கு அவர் உங்களை வழிநடத்தும்படி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உம்முடைய சித்தம் பரமனிடத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில செய்யப்படட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் என்னுடைய பிசினஸ்ல செய்யப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்துல செய்யப்படட்டும் ஆண்டவரே. தெய்வ பிள்ளை, ஒருவேளை இன்றைக்கு நீ உடைந்து போய் வந்திருக்கலாம். குடும்ப கஷ்டத்துல நீ வந்திருக்கலாம். மாறாவின் தண்ணீரை குடிக்கிறது போல உன் வாழ்க்கையில இன்னைக்கு குடும்பத்துல ஏன் வீட்டுக்கு போகணும் சிந்தையோடு நீ இருக்கலாம். நான் சொல்கிறேன், என் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா காகத்தின் வாயிலிருந்து ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்னா உன் வீட்டில் இருக்கிற இயற்கையாய் செயல்படுகிற ஒரு குடிகாரனோ ஒரு கொடூரக்காரனோ அவனிடத்திலிருந்து ஒரு தீமை வரும் என்றால் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக கர்த்தர் அவரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை உனக்கு தருவார். ஒன்னே ஒண்ணுதான், அவர் நடத்தும்படி கேளுங்க. முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியிடலாமா? ஹல்லேலூயா. பிள்ளையே, நான் செய்தி கொடுத்து விட்டேன். கர்த்தர் உன்னோடு பேசுகிற வார்த்தைக்கு எலியாவிடத்திலே கர்த்தர் பேசின பொழுது எலியா கர்த்தரிடத்திலே கர்த்தர் சொன்னபடி அந்த இடத்திற்கு அவன் போனான். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அவரை நடத்துவதற்கு, உன்னை நடத்துவதற்கு தேவ பிள்ளையே, நீ இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா? இன்னைக்கு கர்த்தர் உன் அன்போடு அழைக்கிறார். உனக்கு ஞானம் உண்டு, கர்த்தர் கொடுத்த ஞானம் உண்டு, கர்த்தர் கொடுத்த படிப்பு உண்டு, கர்த்தர் கொடுத்த கணவர் உண்டு, கர்த்தர் கொடுத்த மனைவி உண்டு, கர்த்தர் கொடுத்த பிசினஸ் உண்டு, கர்த்தர் கொடுத்த